திருவள்ளூர் அருகே மக்கள் தொகை கணக்கெடுக்க வந்திருப்பதாக கூறி பெண்ணை கத்தியால் குத்தி செயின் பறிக்க முயன்ற இளம்பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். பெண்ணை வீட்டிற்குள் பூட்டி வைத்து போலீசில் சிக்க வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? திருவள்ளூர் அடுத்த புட்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் 55 வயதான ஷியாமளா. சம்பவத்தன்று வீட்டில் தனியாக இருந்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த பவித்ரா என்ற 28 வயது பெண் மக்கள் தொகை கணக்கெடுக்க வந்திருப்பதாக கூறி ஷியாமளாவிடம் பேச்சு கொடுத்துள்ளார். பின்னர் தாகமாக இருக்கு, தண்ணி கிடைக்குமா என்று பேசிக்கொண்டே வீட்டிற்குள் சென்றுள்ளார். ஒரே ஏரியாவை சேர்ந்தவர்தானே, என்ன செய்துவிடப் போகிறார் என்று ஷியாமளாவும் பவித்ராவை வீட்டிற்குள் விட்டுள்ளார். அப்படியே பேசிக்கொண்டே தண்ணீர் எடுக்க உள்ளே சென்றபோது வீட்டை சுற்றி சுற்றி நோட்டமிட்ட பவித்ரா திடீரென்று வெறிச் செயலில் ஈடுபட்டு அதிர்ச்சி கொடுத்துள்ளார். தண்ணீருடன் வந்த ஷியாமளாவை பவித்ரா தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கழுத்து மற்றும் கைப்பகுதிகளில் சரமாரியாக குத்தி கொலை செய்ய முயன்றுள்ளார். அதில் நிலை தடுமாறி அங்கேயே சரிந்து விழுந்த ஷியாமளாவின் தங்கச் செயினை அவர் பறிக்க முயன்றார். ஆனால் ஷியாமளா வலியால் போராடிய போதும் பவித்ராவை கீழே தள்ளிவிட்டு வீட்டின் கதவை வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு கூச்சலிட்டு ஓடியிருக்கிறார். அந்த சத்தம் கேட்டு கூட்டம் கூடிய அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்து பவித்ரா அங்கிருந்து தப்பி ஓடாமல் பார்த்து கொண்டனர். இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் சம்பவ வீட்டை சுற்றி வளைத்து உள்ளே சிக்கிய பவித்ராவை கைது செய்தனர். மேலும் கழுத்தில் காயமடைந்த ஷியாமளாவை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். முதற்கட்ட விசாரணையில் வேலைக்கு செல்லாமல் சொகுசாக வாழ திட்டமிட்டு செயின் பிரிப்பில் இறங்கிய பவித்ரா நகைக்காக கொலை செய்யும் அளவிற்கு துணிந்திருப்பது உறுதியாகியிருக்கிறது. இதனால் பவித்ரா மீது கொலை முயற்சி வழக்கு பதிந்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.